இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரீசனிங் வந்து நம்ம என்டிபிசி எக்ஸாம்ஸுக்கு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி வீடியோவில் ரீசனிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது என்டிபிசி குரூப் டி இது எல்லாத்துக்குமே இந்த ஃபார்மேட்டில் தான் கேட்பாங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அதோட மாடல்ஸ் எல்லாமே பார்க்குறனால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாடல்ஸ் வந்து தான் வரும். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Rearrange the jumble letters to make the meaningful word and select the one which is difference. பாருங்கள் இதில் என்ன கலர்னு தெரியுதா? இது ஒன்றும் புரியல, இதுவும் புரியல, இது வந்து ப்ரௌன் மாதிரி தெரியுதா? அப்போ இது வந்து ஒயிட். இது என்னன்னு தெரியல, இது வந்து அப்போ எல்லோ. ஓகே, இப்போ இது வந்து ஐஎஃப்இஆர், இதுதான் அவுட்டாக இருக்கும், அப்படின்னா எஃப்ஐஆர் அப்படி. ஓகேவா? இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, ஸோ வந்து ஆர்டர் நோட்டில் பி தான் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கொஷின் மார்க்கில் என்ன வரும்னு கேட்குறான். நீங்கள் எப்படி கொடுத்துருவான்? ஏஎன், அடுத்தது பினா அடுத்த லெட்டர் ஓ, அப்படின்னா சினா பி இருக்கும், டினா கியூ இருக்கும், அடுத்து ஈனா ஆர். ஓகேவா? அப்போ இஆர். ஓகே, நெக்ஸ்ட்டு, நர்ஸ் எங்கே இருப்பாங்க? வார்டில் இருப்பாங்க. டீச்சர் கிளாஸில் இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, கன்சிடர் ஃபாலோயிங் கொஷின் இன்ஃபர்மேஷன் ஆன்சர் கொஷின் பேஸ்ட் ஆன் 6 கார்ஸ். 6 கார் இருக்குது. 1 2 3 4 5 6 கார் இருக்குது. பாக்குலர் லாட் ரேண்டம் ஆர்டர் எப்படின்னு தெரியாது. அண்ட் சச் தட் ஃபஸ்ட்டு ஏ கொஷினில் சொல்கிறாங்க டி இஸ் பாக்குலர் அந்த எக்ஸ்ட்ரீம் ரைட். டி வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடு தான் இது தானே. இதில் வந்து டி வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடில் பார்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வி இஸ் பாக்குலர் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஒய். ஒய்க்கு இமீடியட் ரைட்டில் வி இருக்குது அப்படின்னாங்க. அப்படின்னா விக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும், ஒய்க்கு இமீடியட் ரைட்டில் வி இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஒய் அண்ட் இஸ் 1 கார் அவே ஃப்ரம் டபிள்யூ. இந்த வீண்டு வந்து ஒரு கார் அவே ஃப்ரம் டபிள்யூக்கு ஒரு கார் தள்ளி இருக்குது அப்படின்னாங்க. இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கம் வரலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் இஸ் டு இமீடியட் லெஃப்ட் ஆஃப் டி. எக்ஸ் வந்து லெஃப்ட், டிக்கு லெஃப்ட் சைடில் இமீடியட் லெஃப்ட்டில் இருக்காங்க. அப்புறம் இஸ் த 3 கார் அவே ஃப்ரம் எஸ்ஸுக்கு 3 கார் தள்ளி இருக்குது அப்படின்னா இந்த 3 கார் தள்ளினா இந்த பக்கம் வைக்க முடியாது, ஏன்னா இந்த பக்கம் கடைசி வந்துடுச்சு. 3 கார் தள்ளி எஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஃபார்மேட் தான் வரும். அப்போ இந்த கேப்பில் எதுவும் ஃபில் ஆகாது. அப்போ WYV. ஓகேவா? SWYVXT இதுதான் ஃபார்மேட். இப்போ அதுக்கு வச்சு கொஷின்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. SWYVXTயா? இப்போ இதை செக் பண்ணலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? தெர் இஸ் 2 கார் பிட்வீன் டிக்கும் விக்கு நடுவில் 1 தான் இருக்குது, 2 இல்லை. தெர் இஸ் 1 கார் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு கார் தான் இருக்கும் நடுவில். அப்போ பி தான் ஆப்ஷன். ஓகே, ஏன் உடனே பார்த்துட்டு போட்டு அடுத்த 2 ஆப்ஷன் பார்க்கணும்னா எப்படி ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக போட்டு போயிட்டே இருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா செக் பண்ணியிருந்தோம்னா டைம் வேஸ்ட். W இஸ் டு இமீடியட் ரைட் ஆஃப் W. யாருக்கு இமீடியட் ரைட்டு? எஸ்ஸுக்கு இமீடியட் ரைட்டில் இருக்காங்களா? ஓகே, விச் கார் இஸ் பார்க் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு எந்த கார்? இதுக்கும் V. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? M இஸ் கிரேட்டர் தன் L, L இஸ் கிரேட்டர் தன் N. அப்போ N இஸ் ஈக்குவல் டு R அப்படின்ட்டானா, அப்போ N இருக்கிற இடத்துல R போட்டுக்கலாம். ஓகே, என்ன சொல்கிறான்? அடுத்து கன்க்ளூஷன் R இஸ் கிரேட்டர் தன் L. R வந்து L விட பெருசா? இல்லை, L தான் R விட பெருசு. அப்போ இது கரெக்ட், தப்பு. R இஸ் கிரேட்டர் தென் லெஸ் தென் எம்னு சொல்கிறாங்க. லெஸ் தென் M. R வந்து M விட சின்னது தானே, கரெக்டாக? கரெக்டு. அப்போ கன்க்ளூஷன் only 2 follows. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த ஆட் ஸ்டேட்மெண்ட். 2 lines ஆஃப் perpendicular to each other. perpendicular to each other-ஆக இருக்கிற இதை சொல்கிறாங்க. கீழே என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துறாங்க? ஆட் ஒன் அவுட் தான் கேட்டுருங்க. ஆட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துருங்கடா. ரெக்டாங்குலருக்கு பர்பெண்டிகுலர் இருக்கா? எல்லா சைடும் பர்பெண்டிகுலர் இருக்குது. 2 lines ஆஃப் பர்பெண்டிகுலர்ன்றாங்க. ஓகே, கரெக்டு. அடுத்தது டயக்னல் ரோம்பஸ்னால் தெரியும் உங்களுக்கு, இப்படி இருக்கும். ஓகேவா? இதுலேயும் லைன்ஸ் வந்து டயக்னல்ஸ் ஆஃப் லைன்ஸ் அது வந்து கரெக்டு தான். டயக்னல்ஸ் ஆஃப் லைன்ஸ்னால் டயக்னல்ஸ் வந்து பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, கரெக்டு. டயக்னல்ஸ் ஆஃப் ரோம்பஸ். ஹைப்போடெனியூஸ் ஆஃப் ஒன் சைட் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போடெனியூஸ் சைடில்
ஒன் சைடு வந்து இதாக இருக்குன்றாங்க, ரைட் ஆங்கிளாக இருக்குன்றாங்க. ரைட் ஆங்கிளாக இருக்குமோ ஒன் சைடு எந்த சைடுமே இருக்காது. இங்கே மட்டும்தான் ஆப்போசிட்டுக்கும் அட்ஜசண்ட்டுக்கும் தான் அட்ஜசண்ட்டு மட்டும்தான் இதாக இருக்கும். ஓகேவா, இதில் வந்து இருக்காது. ஸோ வந்து இதுதான் ஆன்சர். அட்ஜசன்ட் சைட் ஆஃப் ஸ்கொயர்ஸ்க்கு வந்து அட்ஜசன்ட் சைடு ரெண்டு சைடுமே இதுதான் பெர்பெண்டிகுலர் தான். ஸோ ஓகேவா, அதுவும் ரைட்டு. ட்ரையாங்கிள் மட்டும்தான் ஒன் சைடு ஆஃப் த ரைட் ஆங்கிள் மட்டும் ஒன் சைடு மட்டும்தான் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் தப்பு. ஓகேவா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரே ஒரு நின்று மட்டும் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது சிம்பிள் மாற்றி போகிறது தான். இது டிவிஷன் தெரியலனா மாற்றிக்கலாம். 36 6 7 8 11 36 பி இருக்க இடத்துல டிவிஷன், கியூ இருக்க இடத்துல ப்ளஸ் சொல்லியிருக்காங்க, ஆர் இருக்க இடத்துல மல்டிப்ளிகேஷன், எஸ் இருக்கிற இடத்துல சப்ராக்ஷன். அப்போ இது பண்ணால் 6 7 8 சார் மல்டிப்ளிகேஷன் எடுத்து பண்ணணும். 7 8 சார் 56 minus 11 இங்கே 56னா 2 62 minus 11 51. ஓகே, ஆன்சர் 51. நெக்ஸ்ட்டு மிஸ் சந்திரா செட் லக்ஷ்மி ஹஸ்பண்ட் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர். லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் வந்து யாருன்னா லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் யாருன்னா என்னோட தாத்தாவோட ஒன்லி சன், என்னோட தாத்தாவோட கிராண்ட் ஃபாதர், தாத்தாவோட ஒன்லி சன் அப்படின்றாங்க. ஒன்லி சன்னா இவங்க தாத்தா எப்படி இருக்க முடியும்? இவங்க ஹஸ்பண்ட் ஒன்லி சன்னா ஒரே பையன், அப்போனா அவங்களுக்கு பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து சந்திரா வந்து இவங்களோட பொண்ணு. இப்போ லக்ஷ்மியோட ஒய்ஃப் ஹஸ்பண்ட் தானே, அப்போ லக்ஷ்மிக்கு என்ன ஆகுறாங்க? பொண்ணு தான். இப்போ என்ன கேட்குறாங்க? சந்திரா ரிலேட்டட் டு லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கு என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. அவங்க வந்து டாட்டர். அதே லக்ஷ்மி சந்திராக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா அவங்க மதர். ஓகே, நெக்ஸ்ட்டு இது கோடிங் எப்படி பண்ணிக்கலாம்? ஆர்யூ சாம், அப்புறம் ஆர்ஐ ஏஐ கேஐன்னு சொல்லிட்டாங்க. ஆல் ஹேட் யூ அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்க? விஐ எல்ஐஆர்ஐ. இது ஆல் ஆர் ஃபேக். இது என்ன சொல்கிறாங்க? எம்ஐ ஏஐ எல்ஐ அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். காமனாக இருக்கிறது என்னென்ன இருக்குது? இதில் ரெண்டு வேர்ட்ஸ் எது இருக்குது பாருங்க, ஆரும் 2 இதில் இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த லைனில் பார்த்தா ஆல் இருக்குது, ஆல் எடுத்துக்கிறோம். ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எது பாருங்கள், இதா எல்ஐ இருக்குது, இது போயிடுச்சு. அடுத்தது ஆர் எடுத்துக்கிறோம். ஆர் இதுலேயும் மட்டும் காமனாக இருக்க வேர்டு பாருங்கள், ஏஐயும் போச்சா? அடுத்தது இங்கே யூ பார்க்குறோம் பாருங்கள், யூ இருக்குது, இங்கேயும் யூ இருக்குது. இதில் பாருங்கள் ரெண்டுலேயும் காமனாக இருக்க வேர்டு ஆர்ஐ. அப்போ இங்கே மிச்சம் இருக்கிறது ஹேட்டுக்கு வந்து விஐ. ஓகேவா, இப்போ விஐ ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க? பாயிண்டிங் கேவை பார்த்து எம் சொல்கிறாங்க. எம் செட் தட் ஷி வாஸ் த டாட்டர் ஆஃப் ஒன்லி சன் ஆஃப் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர். இவங்களோட ஒன்லி சன் ஆஃப் இவங்களோட கிராண்ட் ஃபாதரோட அதாவது எம்மு சொல்கிறாங்க. எம்மோட கிராண்ட் ஃபாதரோட ஒன்லி சன்னோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவங்களுக்கு பொண்ணுன்னா இவங்க வந்து மைனஸ், இவங்க வந்து இவங்களுக்கு என்ன ஆகும்? இவங்களுக்கும் கிராண்ட் ஃபாதரா? அப்படின்னா இவங்களுக்கும் கிராண்ட் ஃபாதர்னா இவங்க ஒரே பையனை ஒன்லி சன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரே பையனுக்கு அப்படின்னா இவங்க கூட பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. அண்ணன் தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு வருத்தப்பட்டு இப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ சிஸ்டர். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது எப்படி எழுதலான்ட்டு. இதுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்துருவோம். 1 2 நம்ம 7 லெட்டருக்கு 3 4 5 6 7. ஓகேவா, கேபினெட். இது எப்படி எழுதியிருக்காங்க? EIACBT என்ன? இ எங்கே இருக்குது? இது அப்படியே பார்த்து எழுதலாம், எந்தெந்த லெட்டர் எங்கெங்கே இருக்குன்ட்டு. ஓகேவா, 4 2 1 3 7 5. ஓகேவா, இதே மாதிரி அடுத்த அவங்க கொடுத்துருக்க லெட்ரு கம்ப்யூட். அதே நம்ம 6க்கு டீயா? ஃபஸ்ட்டு டீ வர மாதிரி ஆப்ஷன் 2 இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே காமனாக இருக்குது. ஃபோர்த்து வேர்டு என்னவாக இருக்கும்? ஃபோர்த்து வேர்டு இங்கே தான் பார்க்கணும். ஃபோர்த்து வேர்டு 1 இருக்கணும். சி வர ஆப்ஷன் இது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா, பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு த மெயின் ரீசன் ஃபார் வெஹிக்கிள் க்ராவலிங் ஆன் த சிட்டி ரோட் டியூரிங் த பீக் ஹவர்ஸ் ஆர் இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அண்ட்
டபுள் பார்க்கிங் விச் இஸ் வெரி காமன் இன் சைட். சர்வேஸ் ரிவீல் த வெஹிக்கிள் மூவ் ஆன் ஆவரேஜ் ஸ்பீட் at 20 கிலோமீட்டர் டியூரிங் த பீக் ஹவர்ஸ் அப்படின்றாங்க. இதை வச்சு நம்மளுக்கு கன்க்ளூஷன் என்ன சொல்ல வராங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எது உண்மை அப்படின்னா, வெஹிக்கிள் மூவ்ஸ் 20 கிலோமீட்டர் டியூரிங் த 5 to 9 PM. அவங்க டைம் எக்ஸாக்ட் டைம் சொல்லவே கிடையாது, அப்போ இதை எடுத்துக்க கூடாது. டபுள் பார்க்கிங் இஸ் நாட் வயலேஷன். டபுள் பார்க்கிங்கிறது வந்து ஒரு வயலேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே நாட் வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுவும் கிடையாது. அடுத்து நம்பர் ஆஃப் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் ஹேவ் கான் அப். ஆமாம், நம்பர் ஆஃப் ப்ரைவேட் வெஹிக்கிள் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மை தான். கரெக்டாக. அடுத்து நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ், அதெல்லாம் பற்றி கவர்மெண்ட் வெஹிக்கிள் பற்றி பேசவே கிடையாது. ஸோ அதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் வந்து சி. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஃபைண்ட் த சிமிலர் இன் த ஃபாலோயிங். சிமிலர் என்ன? லெப்பர்டு, டைகர், ஜாகுவார், லயன் எல்லாம் இந்தியாவில் இருக்கா? சிமிலரான விஷயம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஆல் ஆஃப் தம் டைகர் இருக்குது, லயன் இருக்குது, ஜாகுவார் இல்லை, லெப்பர்டு கூட இருக்குது 1 2. அப்போ அது கிடையாது. ஆல் ஆஃப் தம் பிலாங் டு கேட் ஃபேமிலி. ஆமாம், இது எல்லாமே பூனை வகை தான். ஆல் ஆஃப் தம் தர் யங் ஒன்ஸ் ஆர் கிட்டன். கிட்டன் சொல்ல மாட்டாங்க, கேட்டுக்கு மட்டும் தான் கிட்டன் சொல்லுவாங்க. லயனுக்கு கப்பு, ஓவனுக்கு ஓவன் சொல்லுவாங்க. ஸோ அது கிடையாது. கேட் ஃபேமிலி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு. இன் செட்டன் கோட் 3 to 7. பாருங்கள், இது எப்படி இருக்குன்னா கோடு தான். இதுவும் கோடிங் டிகோடிங் தான். 3 to 7 எப்படி எழுதுவாங்களா? டோன்ட் கட் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் 635 என்ன சொல்கிறாங்க? பிளான்ட் 1 tree அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? 138 என்ன சொல்கிறாங்க? ட்ரீ கிவ்ஸ் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 4953 என்ன சொல்கிறாங்கன்னா, we must plant tree. ஓகேவா? இப்போ இது கம்பேர் பண்ணி பார்ப்போமா? அப்போ கம்பேர் பண்ண மாதிரியே தான் காமனாக இருக்க வேர்ட்ஸ். டோன்ட் கட் ட்ரீஸில் இங்கே ட்ரீ இருக்கா? ஆமாம், ட்ரீக்கு 2 லெட்டரும் வர மாதிரி ட்ரீ பாருங்கள், இதில் 2லேயும் காமனாக இருக்குது 3. அப்படின்னா ட்ரீக்கு வந்து 3. அப்போ இதுவும் அதே தான். இங்கே 3க்கு 3. ஓகேவா? அடுத்து வேறு ஏதாவது காமனாக இருக்கா பார்ப்போமா? கட்டு எதுவும் இல்லை. பிளான் டி எதுவும் இல்லை. வி இருக்குது, மஸ்ட் இருக்குது. வி இருக்கா? எல்லாத்துலேயும் இல்லை. மஸ்ட் இருக்கா இல்லை. பிளான்ட் பாருங்கள், பிளான்ட்டு இங்கே பிளான்ட் இருக்குது. அப்புறம் 5க்கு பிளான்ட்டு, இங்கே 5க்கு பிளான்ட்டு. அவங்க என்ன கேட்குறான்? ஷேடுக்கு என்னென்னு கேட்குறான்னா, ஷேடு கண்டுபிடிக்க முடியுமா மிச்சிருக்கிறத வச்சு? கிவ் இல்லை, கண்டுபிடிக்க முடியாது. அதனால கேனாட் பி டிட்டர்மைண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸ்பெண்டிங் மணி ஷுட் பி பேஸ்ட் ஆன் லாஜிக்கல் டிசிஷன் அண்ட் நாட் கம்பல்சிவ் ஆர் இம்பல்சிவ் பிஹேவியர். ஒன் ஷுட் நாட் ஃபெல் ப்ரே டு பாசிபிள் ஹிடன் அஜெண்டா ஆஃப் த செல்லர் ஹூ கம் அவுட் த சேல். ஃப்ரீ ஆஃபர் எக்ஸெட்ரா. ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே, வேல்யூ இஸ் வாட் யூ ஷுட் கெட். இப்போ என்ன சொல்ல வராங்க? காசு செலவு பண்ணுறது வந்து லாஜிக் டிசிஷனாக இருக்கணுமே தவிர ஒரு கம்பல்சிவாக கண்டிப்பாக வாங்கி ஆகணும், அல்லது தூண்டுதல் மூலிமா இம்பல்சிவாக வாங்கக்கூடாது. ஒன் ஷுட் நாட் ஃபெல். யாரும் எதுக்கும் இரையாகிடக்கூடாது. எதுக்குன்னா ஒரு விற்கிறவருக்காக ஹிடன் மறைமுகமான ஒரு குறிக்கோளுக்காக இரையாகிடக்கூடாது அப்படின்றாங்க. சேல் போடுறான் அப்படியே ஃப்ரீ ஆஃபர் தரோம் அப்படின்றதுனாலலாம் அப்படின்றாங்க. நீங்கள் எதுக்கு இது பண்ணால் ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே வேல்யூ. நீங்கள் எதுக்கு காசு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதோட வேல்யூக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வச்சு என்ன கன்க்ளூஷன் வரன்றது தான் மேட்ரு. வென் யூ பே ஃபார் த சம்திங் லுக் ஃபார் வேல்யூ. பாருங்கள், என்ன சொல்ல வராங்க? வாங்குறதுக்கு அதுக்கு வாங்குறீங்கன்னா அதோட வேல்யூ மட்டும் செக் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதுதான் ஆன்சர். கரெக்ட். ஆப்ஷன் எனி டிஸ்கவுண்ட் சேல்ஸ் நான் ஹெட் அண்ட் அஜெண்டா அகேன்ஸ்ட் கன்சியூமர். இதெல்லாம் சொல்லவே வரல. பீப்புள் கம்பல்சிவ் இம்பல்சிவ் நாட் லாஜிக்கல் ஸ்பெண்டிங், அதெல்லாம் இப்போ சொல்ல வரல. செல்லர் ஆர் சீட்டிங் இந்த பப்ளிக், இதையும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லலை. ஓகேவா? இதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஏ தான் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு. எஃப்க்கு 6 அப்படின்னாலே ஆர்டர் வைஸாக கொடுத்துருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஆட் பண்ணிடுவேன், டிஹெச்ஏ ஆட் பண்ணிடுவேன். உமனுக்கு பாருங்கள், உமன். ஓகேவா? டபிள்யூக்கு 23, ஓக்கு 15, எம்முக்கு 13, ஏக்கு 1, என்னுக்கு 14. இப்போ ஆட் பண்ணால் 23 + 24 + 28 38 38 41 + 51 51 + 15 66. கரெக்டாக 66 வரணும் ஆன்சர். நெக்ஸ்ட்டு. Consider the following information. The answer question based on its out of 50 kids in the colony, 10 likes basketball. இப்போ 10 பேர் ஒன்லி பேஸ்கெட்பால் பிடிக்கும். 25 likes ஒன்லி ஃபுட்பால் வந்து இது பேஸ்கெட்பால், இது ஃபுட்பால் வந்து 25 பேருக்கு பிடிக்கும். அண்ட் 10 like போத் வாலிபால் அண்டு ஃபுட்பால். இப்போ வாலிபால் ஒன்று இருக்குது. 25 like ஃபுட்பால், 10 like வாலிபால் அண்டு ஃபுட்பால். அப்புறம் ஃபுட்பால் அண்ட் 5 like ஒன்லி வாலிபால். ஓகேவா? 5 பேருக்கு வாலிபால் மட்டும் பிடிக்கும். கூட்டினா 50 வருதா? 25 30 50 வந்துருச்சு. ஓகே, இப்போ இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு.
கொஷின்ஸ் பார்க்கலாம். பாருங்கள். கிட்ஸ் நாட் லைக்கிங் வாலிபால் பிடிக்காதவங்க எத்தனை பேருன்றாங்க. வாலிபால் மட்டும் விட்டுட்டு மற்றலாம் 10 + 25 35. ஓகே. ரேஷியோ ஃபுட்பாலுக்கும் ஒன்லி பேஸ்கெட் ஃபுட்பால்னால் இது மொத்தமாக 10, 25, 35. ஃபுட்பாலுக்கு அப்புறம் என்ன சொன்ன பேஸ்கெட் ஒன்லி பேஸ்கெட்பால்னா 10. இவங்க டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோ இப்படி தான் போடணும். 7:2 7:2. ஓகே. கிட்ஸ் லைக்கிங் ஒன்லி ஒன் ஸ்போர்ட், ஒரே ஸ்போர்ட் மட்டும் பிடிச்சவங்க இந்த 10, 25, 5. இங்கே அப்புறம் 30, 40 பேருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆட் அண்ட் அவுட் பாருங்கள். ஒயிட் ஸ்னோ வந்து ஒயிட் கலர் தான் இருக்கும், பிளட் ரெட் கலர் இருக்கும், கிராஸ் க்ரீன் கலர் இருக்கும். ஸ்கை வந்து ப்ளூ கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்காது. அப்போ ஆன்சர் வந்து ஸ்கை ப்ரௌன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரீட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஷின். டாக்ஸஸ் ஆன் ஈட்டிங் அவுட் have been increased. Eating out is not the act of luxurious. Overworked and time pressed poor also need heat out அப்படின்றது டாக்ஸஸ் வெளியே சாப்பிட்றதுக்கான டாக்ஸஸ் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. அது வந்து நியாயம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெளியே சாப்பிட்றதுன்னு வந்து லக்ஸரியஸ் மட்டும் கிடையாது, அதாவது ஆடம்பரம் மட்டும் கிடையாது. அதிகம் ஓவர் டைம் பண்ணுறவங்களும் வெளியே போய் சாப்பிடுவாங்க. டைம் ப்ரெஸ்ட் புவர், அதாவது வெளியே எங்கே டைம் பத்தாத புவர் பீப்புள்ஸும் வெளியே வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னாங்க. புவர் என்ஜாய் த லக்ஸரி ஆஃப் ஈட்டிங் அவுட். இது வந்து அதை பற்றி சொல்லவே இல்லை. ஈட்டிங் அவுட் இஸ் லக்ஸரியஸ் ஃபார் புவர், இதுவும் இல்லை, தப்பான விஷயம். ஈட்டிங் அவுட் இஸ் நீட் பேஸ்ட் ஃபார் புவர் ஆல்சோ. வெளியே சாப்பிட்றது தேவையான விஷயம் புவருக்கு கூட அப்படின்றாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டு. டேக்ஸ் அண்ட் ஈட்டிங் அவுட் மஸ்ட் பி ரெடியூஸ்டு. டேக்ஸ் கம்மி பண்ணணும் அதெல்லாம் சொல்லவே கிடையாது. ஓகேவா. மறைமுகம் சொல்லியிருந்தாங்கன்னா நேரடியாக சொல்ல, அவங்க நேரடியாக சொல்லியிருக்குது ஈட்டிங் அவுட் புவருக்கும் ஏழைகளுக்கும் வெளியே சாப்பிட்றதுன்றது வந்து ஒரு முக்கியமான அத்தியாவசியம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆர்டர் நோட்டு. இதில் பாருங்கள். ரோம்பஸ்க்கு வந்து எத்தனை சைடு இருக்குது? ரோம்பஸ்ன்றது இது தானே, இதுக்கு வந்து 4 சைடு. கரெக்டு. நேனோஜன்றது நேனோனா 9 சைடு, ஆக்டோனா 8, எக்ஸானா 6. நம்மளுக்கு தெரியல பென்டானா எத்தனை 5, மோனோனா 1, பைனா 2, ட்ரைனா 3 தெரியல நம்மளுக்கு. அதே தான் நேனோனா 9 சைடு, இங்கே 10 சைடு கொடுத்துருக்கோம். அதனால் ஆர்டர் நோட்டு இது தப்பு. ஓகேவா. ஓகே, முடிஞ்சு. நம்ம எடுத்த ரீசனிங் கொஷின்ஸ் ஸ்பீடாக போயிருப்போம். ஏன்னா நம்மளுக்கு இருக்க கொஷின்ஸ் டோட்டல் கொஷின்ஸ் வந்து கேட்குறது ரீசனிங்கில் 30 கொஷின். அவுட் ஆஃப் 100ல் 30 கொஷின் வந்து ரீசனிங்லேருந்து வரும், 30 வந்து ஆப்டிடியூட்லேருந்து வரும், மிச்சம் 40 வந்து ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேவா. நமக்கு வந்து இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் பார்த்தோம்னாலே 60 கொஷின் எடுக்க முடியும். நம்மளுக்கு ஸ்பீட் வந்து வேணும். இப்போ வந்து 1 ஹவர் இருக்குன்னா நம்மளுக்கு 60 மினிட்ஸ். ஒரு கொஷினுக்கு 1 ஹவர் எடுத்துகிட்டா கூட 60 கொஷின்ஸ், 1 மினிட் எடுத்துகிட்டா கூட 60 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ண முடியும். நம்மளுக்கு 100 கொஷின்ஸ் இருக்குது, நம்மளுக்கு டைம் பத்தாது. ஸோ ஸ்பீடு வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் டைம் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஓகேவா. எல்லோரும் நல்லா எக்ஸாம்ஸ் பண்ணுங்கள். NTPC எக்ஸாம்ஸ் வந்துட்டுருக்கு. மார்ச் ஏப்ரலில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா. தேங்க்யூ.